இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, கபிலன் தான் என் புருஷனை கொலை செய்ய பார்த்திருக்கான். இல்ல, அதுக்காக தான் நாம சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன சொல்ற ஐலி? ஆனா கபிலன் எதுக்காக அப்படி பண்ணணும்? ஏன்னா நாங்க இங்க இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. அதனால அந்த பத்திரம் விஷயம் மாதிரி ஏதேதோ பண்ணி எங்களை வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்ணாரு. ஆனா அது எதுவும் முடியல. அதான் வேற வழி இல்லாம இப்படி கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டாரு. கபிலா, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அக்கா, அன்னைக்கு இவங்க மேல இருக்க கோவத்துல பத்திர விஷயத்துல நான் தப்பு பண்ணேன்தான்க்கா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இத நான் பண்ணலக்கா. இந்த அயலி அன்னைக்கு நடந்ததுக்கு பழி வாங்குறதுக்காக என்ன இதுல மாட்டி விடுறாக்கா. டேய், நான் உன்னை மாட்டி விடுறேனா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லல்ல? எப்படி நீ இவ்ளோ சாதாரணமா போய் சொல்ற? என்னடி மரியாதை ரொம்ப தேயுது, பார்த்து பேசு. ஒரு கொலைகாரனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதத்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என் புருஷ சட்டையை புடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், என் புருஷன் கிட்ட மன்னிப்பு கேளுடி. ரித்திகா, ஹைலி ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, ஹைலி சொல்றதா உண்மை. இந்த கபிலன் தான் என்ன கத்தியால குத்துனா. சும்மா பழைய தூக்கி போடுறதுல குறியா இருக்காதீங்க. ஆனா ஏன் புருஷன் தான் இவனை கத்தியால குத்துனாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். சாட்சி இல்லல, அப்போ நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. ஏய் வயலி, இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? முடியாது. என்ன முடியாதா? என் புருஷன் சட்டையை புடிச்சு மிரட்டினதும் இல்லாம மன்னிப்பு கேட்க சொன்னா முடியாதுன்னு வேற சொல்றியா? இல்ல, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது.